சங்கரரின் அத்வைத தத்துவத்தில் ஜகத் மித்யா முக்கியமான கருத்தாகும். மித்யா என்றால் என்ன? மித்யா என்பது முழுமையான உண்மை சத் இல்லை, முழுமையான பொய் அசத் இல்லாத ஒரு நிலை. முழுமையான உண்மை என்றால் எக்காலத்திலும் மாறாமல் இருப்பது. பிரம்மம் மட்டுமே அத்தகையது. முழுமையான பொய் என்றால் ஒருபோதும் இல்லாமல் இருப்பது. உதாரணமாக, வானத்தில் மலர், மலடியின் மகன் போன்றவை. இவை ஒருபோதும் இருந்ததில்லை, இருப்பதும் இல்லை. இந்த இரண்டிற்கும் இடையில் இருப்பதே மித்யா. மித்யா என்பது அனுபவத்தில் இருந்தாலும் மாறக்கூடியது, வேறு ஒன்றை சார்ந்திருப்பது. இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். நாம் தினமும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம். இது நமக்கு உண்மையாகவே தெரிகிறது. நாம் உண்ணும் உணவு பசியை ஆற்றுகிறது. நெருப்பு நம்மை எரிக்கிறது. இது நமது அனுபவத்தில் உள்ளது. ஆனால் இது மாறக்கூடியது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் பிறக்கின்றன, வளர்கின்றன, மாறுகின்றன, அழிகின்றன. நித்தியமானது எதுவும் இங்கு இல்லை. மேலும் இந்த உலகம் பிரம்மத்தை சார்ந்தே இருக்கிறது. பிரம்மம் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு இருப்பே இல்லை. எனவே இது பிரம்மத்தின் மீது தோன்றிய ஒரு தோற்றம் மட்டுமே. இதுவே ஜகத் மித்யாவின் பொருள். கயிறில் பாம்பு தோன்றும் உதாரணம் இதை நன்கு விளக்கும். ஒருவர் அந்தி மயக்கத்தில் கயிற்றை பாம்பாக பார்க்கிறார். அந்த நேரத்தில் அந்த பாம்பு அவருக்கு முழு உண்மையாக தெரிகிறது. அதன் கண்ணில் படும் தோற்றம், அது ஊர்வது போன்ற பிரம்மை, அது கண்டு அவர் அடையும் பயம் எல்லாம் உண்மையான அனுபவங்களே. ஆனால் வேறொருவர் விளக்கை கொண்டு வந்து காட்டும்போது அது பாம்பு இல்லை, வெறும் கயிறு என்பது தெரிய வருகிறது. அப்போது பாம்பு இல்லை என்பதும் அது ஒரு தோற்றம் மட்டுமே என்பதும் புரிகிறது. பாம்பு முழுக்க முழுக்க இல்லாதது அல்ல, அது அந்த நேரத்தில் அந்த நபருக்கு இருந்தது. ஆனால் அது கயிறை சார்ந்து இருந்தது. கயிறு இல்லை என்றால் பாம்பும் இல்லை. அதுபோலத்தான் இந்த உலகமும் பிரம்மம் என்னும் ஒரே உண்மை பொருளின் மீது நம் அறியாமை என்னும் இருள் காரணமாக இந்த உலகம் ஒரு பெரிய தோற்றமாக தெரிகிறது. இது நம் அனைவருக்கும் பொதுவான அனுபவம். ஆனால் பிரம்ம ஞானம் அடைந்தவுடன் இந்த உலகம் ஒரு கனவைப் போல, ஒரு நீண்ட நாடகத்தைப் போல மறைந்து பிரம்மம் மட்டுமே ஒரே உண்மை என்பது புலனாகிறது. அப்போது உலகம் இல்லை என்பதும் அது பிரம்மத்தின் மீது மட்டுமே தங்கியிருந்த ஒரு தோற்றம் என்பதும் விளங்கும். ஜகத் மித்யா என்ற கருத்து உலகத்தை மறுக்கவில்லை, மாறாக உலகத்தின் மெய்யான இருப்பு எது என்பதை விளக்குகிறது. உலகம் நமது அனுபவத்தில் உள்ளது, ஆனால் அதுவே இறுதி உண்மையல்ல. இறுதி உண்மை பிரம்மம் ஒன்றே. இந்த புரிதலே அத்வைதத்தின் மையம்.